தமிழக அரசியல் களத்தில் சிறந்த ஆளுமையாக வர வேண்டுமா? உங்கள் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. துல்லியமான அரசியலை எளிமையாக கற்க ஐபிடிஎஸ் அகாடமி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். உடனே இணைந்திட 9751597775. முற்போக்காளர்கள் சொல்லிக்கிற அந்த சில நபர்கள் பெண்களை தன்னுடைய ஆசை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் போதையூட்டக்கூடிய கிளர்ச்சியூட்டக்கூடிய வார்த்தைகளின் மூலியமாக தன்வசப்படுத்தியதோடு அதுக்கு நியாயம் கற்பிப்பது. அதுல சிக்கிற பெண்களை திருமணம் கலந்த உறவுன்னு சொல்லி போறாங்க இல்லையா, அந்த பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு தெரியாம தான் வராங்க. கணவனுக்கு தெரியாம அந்த முற்போக்கு ஆண் கூட செக்ஸ் தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க படம் எடுக்கிறாங்க. எடுக்கப்படுற படங்களை வச்சு மிரட்டாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 35 வயதுக்கு மதிக்கத்தக்க பெண்ணாக இருக்கும் போது என் மீது விபச்சார குற்றம்லாம் சுமத்தப்பட்டது. பெரியார் சரவணுக்கு இவங்க காதலியா இருந்தாங்க போல. அந்த அடிப்படையில் நடந்த விஷயம் பிரச்சனை ஆகி வெளியில இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னது சுந்தரவல்லி. நான் அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கிறேன். இப்போ இத இதே மாதிரி என் மேல பனிமலர் ஒரு கம்ப்ளைண்ட் போட முடியுமா? கடைசியா அவங்க இன்னைக்கு ஒரு பதிவு போடுறாங்க. அதுல இறுதியா சொல்றாங்க, இப்படியே அவதூறுகளை தொடர்ந்தால் நான் அவமதிப்பு வழக்கு போடுவேன்னு. தாராளமா போட சொல்லுங்க. இவங்க முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா, தமிழச்சி என்ற மனநல பாதிக்கப்பட்ட பெண் என்னை தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற வரியில தான் தொடங்குது. தமிழச்சி மனநலம் பாதிக்கப்பட்டவள் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க மேல நான் கேஸ் போட முடியும். ஆனா பனிமலர் பன்னீர்செல்வம் எதற்காக மனநல மருத்துவரை அணுகி கடந்த 5 வருடங்களாக அதுக்கான மருந்தை உட்கொண்டாருன்னு அவரால் சொல்ல முடியுமா? இதை நான் பேசினாக்கா ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய மனித உரிமை செயற்பாட்டாளர், பெண்ணிய செயற்பாட்டாளர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் என பல முகங்களை கொண்ட பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். ஆக்சுவலா பெரியார் அவர்கள் சொல்லி கொடுத்த பொது தொண்டு அப்படின்னா என்ன? ஏன்னா இப்ப பொது தொண்டு அப்படின்றத வச்சுதான் இன்னைக்கு 2 நாட்களாக ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய பார்வையில பொது தொண்டுனா என்ன? பெரியாருடைய பொது தொண்டுனா? பெரியாருக்குரிய பொது தொண்டு சமுதாய சீர்திருத்தம். சமுதாயத்துல அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்துவதற்கு ஏற்படுத்த வேண்டிய சீர்திருத்தம். அது சாதி சீர்திருத்தமாக இருக்கலாம், இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது எல்லா வகையான இதையும் பொது தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்தாக்கா பொது வாழ்க்கைக்கு அவர் முதலில் ஒழுக்கம்ன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து அந்த பொது தொண்டு செய்வதற்கான தனக்கு தகுதி உள்ளதா அப்படின்னு தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டு நாம் செய்ய முற்படும் பொது தொண்டுன்றது மக்களுக்கான பொது தொண்டு என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு மக்களுக்கான அந்த சேவையை செய்பவர்கள் பொது தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் பெரியார் சொல்றாரு. பெரியார் இன்னும் ஒரு படி மேல போய் எல்லா மனிதர்களும் முற்போக்காக சிந்திப்பதில்லை. சில நபர்கள் சமூக தொண்டுன்னு செய்யறோன்னு சொல்லிட்டு மிருகவாதைக்கு எதிராக மட்டும் குரல் கொடுப்பாங்க. சாதிய பிரச்சனைக்கு அங்க வரமாட்டாங்க. ஆனா சாதியம், அரசியல், சமூகவியல் எல்லாம் இணைந்ததுதான் அந்த பொது தொண்டுக்குள்ள வரணும். அப்போ அந்த பொது தொண்டை தான் பெரியார் முன்னிறுத்த. அந்த பொது தொண்டு செய்யற மனிதனுக்கு பொது ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கமும் முக்கியம், பொது ஒழுக்கமும் முக்கியம்னு சொல்லி அதை வலியுறுத்துறாரு. அதுக்காக ஒரு சிறு புத்தகமே கூட வெளியிட்டு இருக்காரு. இல்ல, நீங்க சொன்னது பொது தொண்டுன்றது இதன் அடிப்படையில வருது. ஆனா நீங்க எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்கீங்க, ஒருத்தரை அதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, ஒய்ஃபுகளை சினையாக்குவதும் திருமணம் கடந்த உறவும் பொது தொண்டுல வராது அப்படின்னு சொல்றீங்க. இது யாருக்காக சொல்ற கருத்துன்னு நினைக்கிறீங்க? ஒரு நபருக்கா இல்ல ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளுக்கு சொல்றீங்களா? ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகள் எப்படி ஒரு இதை திணிக்க முடியாது? அப்படி திணிச்சாக்க அது வன்மமா மாறாதா? அப்புறம் எனக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் ஒரு பெரியாரியவாதியாக இருந்து கொண்டு ஒரு சில போலி முற்போக்கு பெரியாரிஸ்டுகள் மீது நான் குற்றம் வைக்கிறேன். ஏன்னா அவங்க
சில திருமணம் கடந்த உறவுகள் அல்லது லூலு கும்பல்ல வந்து பெண்களை வந்து பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்திய பெரியாரிஸ்டுகள் சிலர் இருக்காங்க. அவங்கள குறித்து அவங்க பெயர் வந்து நான் தெளிவாக குறிப்பிட்டு தான் வந்து நான் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு கடந்த 5 வருடமாக பேசிக் கொண்டிருப்பதால் இல்லாமல் சட்ட நடவடிக்கையில இருந்துட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த சமீபகால சர்ச்சைன்றது வந்து சற்றும் 2 தினங்களுக்கு முன்பு நான் போட்ட ஒரு ட்விட்டர் வந்து நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஆனா சென்ற வாரம் அதுக்கு முந்தைய வாரங்கள்ல என்ன நடந்ததுன்றதை நம்ம பேசணும் இல்லையா? டான் அசோக் என்பவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை வந்து ஒரு மோசமாக வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தி பொறுக்கிகளால் தான் வந்து பொறுக்கிகளுக்கும் சண்டை, அதுல தான் வந்து அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவு செய்யறாரு. அது ரொம்ப கடுமையான ஒரு அதிருப்தியான ஒரு வார்த்தையாக இருந்தது. தோழர் ஆம்ஸ்டாங் நமக்கு நல்ல அறிமுகமும் கூட. அவர் கட்சியை சார்ந்த தோழர்களும் எனக்கு நன்கு அறிமுகம். அவர் சிலர் வந்து இதை மேற்கோள் காட்டி என்கிட்ட பேசினாங்க, என்ன இப்படி அவரை ரொம்ப மோசமா அணுகுறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம அந்த ட்வீட் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் உண்மையில ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு திமுக காரனாக இருந்தாலும் இப்ப உதாரணத்துக்கு வந்து மல்லாந்த ஆமைன்ட்டு நக்கீரன் சேர்ந்த ஒரு பத்திரிகை ஆசிரியரே வந்து அப்படி எழுதுறாரு. கேட்டாக்கா எனக்கு ட்விட்டர்ல வந்து அப்படி பெரிய வார்த்தைகள் இதுவாக ரொம்ப சுருக்கி எழுதுன அப்படின்னு சமாளிக்கிறார். அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு அடிப்படையில தான் ஒரு சில விவாதங்கள் உருவாகும் இல்லையா? அந்த அடிப்படையில மல்லாந்த ஆமைன்னு ஒரு ஒரு மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அவரை இப்படி இழிவாக வார்த்தை பிரயோகத்தை கொண்டு எதிர்த்து அவரு பிரகாஷ் எந்த வார்த்தையில வந்து நியாயம் கற்பிச்சாலும் தப்பு தான். அதே மாதிரி டான் அசோக் என்பவர் பொதுவுல வந்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அரசியல் படுகொலை நடந்திருக்கு. அது வந்து அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு காரணங்களால் ஆயுதங்களால் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டால் அது அரசியல் படுகொலை என்று மட்டும்தான் வந்து அரசியல் ரீதியாக பேசுபவர்கள் அந்த வாதங்களை முன்வைப்பார்கள். ஆனா இவர் வந்து ஒரு அரசியல்வாதி மாநில தலைவர் இத்தனைக்கும் இறந்திருக்காரு. டான் அசோக் வந்து அதை இரட்டடிப்பு செய்து பொறுக்கிகளுக்குமான சண்டைனும் போது அது உங்களுக்கு அந்த யார் சொன்னது? யார் உங்களுக்கு அவ்வாறு பொறுக்கிகளுக்கும் நடந்த சண்டையில வந்து இறந்திருக்கிறவரு அவரும் ஒரு பொறுக்கியா அப்படின்னு தான் நம்ம பொருட்கொள்ள முடியும். அது அந்த கட்சியை சார்ந்து இருப்பவர்களுக்கு எவ்வளவு வேதனை அளிக்கும். அப்ப நான் வந்து ஒரு கேள்வி எழுப்புறேன். டான் அசோக்குடைய அவருடைய சில வரலாறுகள் எனக்கு வந்து தெரியும். அப்ப வந்து நான் கேக்குறேன், ஒரு திருமணம் ஆன அவர் மனைவிக்கு தெரியாம 7 வருடங்களாக, எனக்கு தெரிந்து 8 வருடங்கள், ஆனா தொடர்புடைய பெண் வந்து நான் 7 வருடம் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன்றத வந்து வெளியில பதிவு செஞ்சதால நான் 7 வருடமே வச்சுக்கிறேன். 7 வருடம் திருமணம் கடந்த உறவில் இருக்கும் பொழுது டான் அசோக்குடைய மனைவியும் அவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இருந்தும் அவர் வந்து இப்படி ஒரே தொடர்புல இருக்காரு. இதையெல்லாம் வந்து இதையெல்லாம் செய்யற ஒரு மைனர் பொறுக்கி நீ வந்து ஒரு அரசியல்வாதிய நீ இவ்வளவு மோசமான ஒரு அர்ச்சனைக்கு ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்றிய, இப்படி அர்ச்சிக்கிறிய, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையா இல்லையா? இது இப்படி பேச ஒரு தகுதி இருக்குதான்ற பொருளை வந்து அந்த ட்வீட்டரை நான் பதிவு செஞ்சிருக்கேன். இல்ல அவங்க வந்து ஆம்ஸ்டாங் அவர்களை அப்படி கூறியதன் விளைவாகத்தான் நீங்க உங்களுக்கு அந்த எதிர் கருத்தை தெரிவிச்சீங்களா? கண்டிப்பா அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வந்து திரும்ப அவர் மீது வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்கேன். அந்த விவாதம் உருவாகும் பொழுது ஒரு திருமணம் கடந்த உறவுல நீ இருக்கிறன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நான் வந்து முன்னிறுத்தும் பொழுது அதை வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள், அப்புறம் அவருடைய எதிர்ப்பிடலை கொண்ட அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்கள் எல்லாமே நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து வைரலா போயிடுச்சு. போகும்பொழுது அவருக்கு ஒரு அவமானம் வருது. டான் அசோக் வந்து ஒரு அவமானத்துக்கு உள்ளாகிறாரு. அவர் தொடர்ந்து அந்த மாதிரி அதுக்கு முன்பு வரை கொஞ்சம் வீரியமா பேசிட்டு இருந்தாரு. நான் அப்படி ஒரு கொஸ்டினை முன் வச்ச உடனே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் அதை நிறைய பரவலா பதிவு செய்யும் போது அவரை போய் கேள்வி எழுப்பும் போது அவர் எல்லாரையும் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல இருந்து பிளாக் பண்ணிட்டே இருக்காரு. இந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. நான் ஏன் வேறு நாட்டுக்கு செல்லவில்லைன்னு என்ற ஏதோ ஒரு தலைப்பு சரியான ஞாபகம் இல்லை. அந்த தலைப்புல ஒரு புத்தகம் வந்து டான் அசோக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து வெளியிடப்படுது. அந்த புத்தகத்தை வந்து பெற்றுக்கொண்டவர் உதயநிதி. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த தலைப்பின் மீதாக ஒரு விமர்சனம் வருது. அந்த தலைப்பு நான் ஏன் வெளிநாடு செல்லவில்லைனாக்கா, அப்ப நான் கேக்குறேன், நீ ஏன் பொண்டாட்டியை விட்டு வந்தேன்ட்டு ஒரு புத்தகம் போட முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன்.
அது வன்மம் காரணம் கிடையாது. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த திமுகவை சேர்ந்த எனக்கு தெரிந்து பெரியாரிஸ்டுகளே கூட சிலர் வந்து இப்ப திருமணம் கலந்த உறவுல இருக்கிறத வந்து தனிப்பட்ட விவகாரமாக மாற்ற முற்படுவது பெரியாரின் தோல்வியா, பெரியார் இயக்கத்தின் தோல்வியா, அல்லது தனி மனிதர்கள் தோல்வியான்னு எனக்கு ஒரு பெரும் குழப்பமாவே இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கு. இதை வந்து நம்ம கண்டிப்பா விமர்சனத்துக்கு உட்படுத்தி ஆகணுன்றதுக்காக தான் இந்த சட்ட வரைக்கும் நான் வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சேன். இதுல வந்து பெரியார் பெயரை சொல்லி பெரியாருடைய சிந்தனைகளை வந்து தவறாக திரிபுவாதம் செய்து இந்த ஆண்கள் பெண்களை பாலியல் ரீதியாக அனுபவிக்கிற இந்த போக்குக்கு பாருங்க. இதை நான் இன்னும் பச்சையா சொல்ல போனாக்கா, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு பெண் கிட்ட போனா கூட நீங்க பணம் கொடுக்கணும். அந்த உறவு பாலுறவுக்கு பிறகான நிலைப்பாடு வரும்பொழுது அது ஒரு வியாபாரமா தான் தன்னுடைய உடலை வந்து முன்னிறுத்துறாங்க. ஆனா முற்போக்காளர்கள் சொல்லிக்கிற அந்த சில நபர்கள் பெண்களை வந்து தன்னுடைய ஆசை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்களை வந்து போதையூட்டக்கூடிய கிளர்ச்சியூட்டக்கூடிய வார்த்தைகளின் மூலியமாக தன்வயசப்படுத்துவது, தன்வசப்படுத்தியதோடு அதுக்கு நியாயம் கற்பிப்பது, அந்த நியாயம் கற்பிப்பதற்கு பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகளை வந்து மேற்கோள் காட்டி பேசுவது. அதாவது பெரியார் வந்து சொன்னாராம், பெண்ணியம் என்பது, பெண் விடுதலை என்பது பெண்கள் தேர்ந்தெடுக்கும் பாலியல் தேர்வுகள். அந்த பாலியல் தேர்வுகள் என்பது ஒருவனாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலியல் தேர்வு உனக்கு யாரை பார்த்தாலும் யாருக்கும் காதல் வரலாம், எத்தனை பேர் கூட பார்த்தாலும் உங்களுக்கு காதல் வரும், அத்தனை பேர் கூட நீங்க செக்ஸ் தொடர்பு வச்சுக்கலாம். இதுதான் வந்து லூலு குழுவுல சொல்லிட்டு வந்த ஒரு வார்த்தை. இது யாரு சொல்றது மேடம்? இது பெரியார் சொன்னதா சொல்றாங்களா இல்ல இவங்களுடைய நிலைப்பாடா? பெரியார் சொன்னதை திருத்தி பேசிட்டு இருக்காங்க. பெரியார் சொன்னதை பெரியார் சரவணன் உள்பட பெரியாரிஸ்டுகள் லூலு குழுவுல இருக்கிற பெண்களை யூஸ் பண்ணிக்கிற பெரியாரிஸ்டுகள் சொல்றாங்க. அல்லது சமூக ஊடகங்களில் லூலு ஊடகத்தில் இல்லாத வேற சில நபர்களும் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. இப்ப மிக சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாழ் மொழின்னு ஒருத்தவங்க கடந்த ஒரு வாரமா நாம வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டவர்களாகவும் பக்குவப்பட்டவர்களாகவும் வயது முதிர்ச்சியில இருந்தும் அந்த இளம் தலைமுறையினர் செய்யற அந்த சில குறைபாடுகளை வந்து சுட்டி காட்ட முற்படுறோம். ஆனா யாழ்மொழி சேர்த்து வந்து கருத்தியல் திருப்புவாதம் அது இன்னும் மோசமானது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருக்காக அந்த வேலையை செய்யறாங்கனாக்கா, இந்த லூலு குழுவுல இருக்கிற லூலுக்கு ஆதரவாகத்தான் அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க ஈடுபடுற எல்லா விஷயம் வந்து டேக் பண்றது, அவங்கள வந்து லைக் பண்றது, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. அது நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல கூட நம்ம பேசிக்கலாம். யாழ்மொழியுடைய கருத்தியல் திரிபுவாதம் வந்து பெரியாரிஸ்டுகள் விமர்சிக்க வேண்டியது. இல்ல, டான் அசோக்கிற்கும் உங்களுக்கான அந்த கருத்து வேறுபாடு ஆரம்பம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி அவர் பேசியதுதான் ஆரம்பமாகிறதா? ஆரம்ப புள்ளி அங்கதானா? லூலு குழு குறித்து நான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ அந்த டைம்ல வந்து திருமணம் கடந்த உறவுல வந்து 2020 சொல்றேன். 2020 டான் அசோக்குக்கும் பனிமலருக்கும் திருமணம் நடக்கல. அவங்க வந்து ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க மனைவிக்கு தெரியாம தான் மனைவி வேற ஒரு இடத்துலயும், கணவர் வந்து சென்னையில திரைப்படத்துறை வேற வேலை விஷயமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு பனிமலர் வீட்டுல தான் அவர் வசிச்சு வந்தாரு. அவரு எந்த தெருவுல இருந்தாரு, எந்த வீட்டுல இருந்தாரு, எத்தனாவது மாடியில இருந்தாருன்னு எல்லா தகவலும் எங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சொன்னதே ஒரு பெரியாரிஸ்ட் கிட்ட வந்து ரொம்ப மன வருத்தத்தோட அந்த வார்த்தையை வந்து பதிவு செய்யறாரு. எங்களுக்கு வந்து அவருடைய அப்பா வந்து பன்னீர்செல்வம் ரொம்ப தன்னுடைய வேலை நேரம் போக முழு நேரமாக அவருடைய பங்களிப்பு முழுவதுமே பெரியார் இயக்கம், பெரியார் சார்ந்த கருத்தியல் கூட்டங்களுக்கு செல்வது. அவங்க மனைவியும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க பேர் தமிழ்ச்செல்வின்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து தீவிரமாக பெரியார் பரப்புரையில இருந்த ஒரு பெண். அப்போ அந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு மகனும் மகளும். மகன் வந்து வீரமணி, அவரை வந்து தீவிரமா பெரியாரியம் பேசுற ஒரு நபராகத்தான் இருந்தாரு. ஆனா பனிமலருடைய நிலைப்பாடு வந்து கொஞ்சம் குளறுபடிகளை கொண்டது. அவங்க ஒருவேளை முழுவதுமாக பெரியாரில வாசிச்சிருந்தாக்கா இவ்வாறான வாழ்வியல் முறையில தேர்ந்தெடுத்து இருப்பாங்களானாக்கா வாழ்வியல் முறைகளை தாண்டி நீங்க பனிமலர்களுடைய பெயரை தொடுவதற்கான காரணம் என்ன? அவங்க சம்பந்தமே இல்ல. உங்களுக்கும் டான் அசோக்குமான இந்த கருத்து வேறுபாட்டுல பனிமலர் எங்க இருந்து வர்றாங்க? நீங்க இப்ப அவங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறீங்கல்ல மக்களுக்கு வெளியில. இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா 2020 நடந்த விஷயம் கேக்குறீங்களா, அதுல சொல்றேன். 2020 வந்து அந்த லூலு குழு சர்ச்சையை நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெண் வந்து என்கிட்ட சில தகவல்லாம் சொல்றாங்க. லூலு வந்து யார் எப்படி எதை செஞ்சா தமிழச்சிக்கு என்ன, அவளுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு என்னை குறித்த மிக மோசமான வார்த்தைகள் கொண்டு பனிமலர் பேசியிருக்காங்க.
ஏன்னாக்கா நான் வந்து திருமணம் கடந்த உறவு பத்தி பேசுறேன். அவங்க கோபப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க திருமணம் கடந்த உறவுல இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு கோபம் ஊட்டுது. அது தனிநபர் சுதந்திரம் சொல்லி பனிமலர் பன்னீர்செல்வம் சொல்றாங்க. அதைத்தான் லூலுவும் சொல்றாங்க. லூலுக்குள்ள திருமணம் கடந்த உறவுல இருந்த பெண்களும் அதைத்தான் சொல்றாங்க. எங்க தனிப்பட்ட விவகாரத்தை தமிழச்சி எப்படி வந்து பொதுவுல போட்டு பேசலாம் அப்படின்னு. எனக்கு வந்து பனிமலர் வந்து அந்த லூலுக்குள் சர்ச்சையை நான் தொட்டு பேசும் பொழுது அவர் திருமணம் கடந்த உறவுல இல்லாம இருந்திருந்தாக்கா நான் வந்து பனிமலர் தொட மாட்டேன். நான் திருமணம் கடந்த உறவுல இருக்கிற பனிமலரை நான் ஏன் கேள்விக்கு உட்படுத்துறேனாக்கா, தான் ஒரு பாலியல் தேர்வை தேர்ந்தெடுக்கும் ஒரு நபர் அவர் ஏற்கனவே திருமண பந்தத்துல இருக்காரு, ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்காரு. அவன் வந்து இவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையில வந்து ஆசையை வெளிப்படுத்துறான்னா, உனக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல, நீ வந்து தேர்ந்தெடுக்கிற அந்த யார் நபர் எதுக்காக வரா அப்படின்னு உனக்கு ஒரு இருக்குல்ல, தேர்ந்தெடுக்கணும்ல. அப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுனாக்கா, அந்த நபர் வந்து சென்னையில இருந்து அவங்க மனைவி போன் பண்ணாக்க அந்த இரட்டை வேடத்துக்கு உள்ள அவர் தள்ளப்படுறாரு. அவருக்கு ஒரு மன உளைச்சல் டானோ ஷோக்கு வருது. அவங்க மகளை பாக்குறதுக்கு மதுரைக்கு போனோம். போகிறப்போ இவங்க போகக்கூடாதுன்னு இவங்க தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கணவனை கட்டுப்பாட்டுக்குள்ள எட்டுன்னு வரதுக்கு தனக்கு ஒரு குழந்தை வேணும்ன்றத வந்து 5 வருடங்களுக்கு முன்பே அவங்க வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பாவே மன உளைச்சல் அதிகமாகி மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு டாக்டர் மனநல மருத்துவர் ஷாலினி கிட்ட போயிருக்காங்க. அவங்க கிட்ட ஃபீஸ் அதிகமா ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மனநல மருத்துவர் அணுகி மாத்திரை எடுக்கிறாங்க. நீ ஒரு பந்தத்துக்குள்ள நுழையிற, அந்த பந்தம் உனக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குதுன்னா, அப்படிப்பட்ட உறவை நீ தொடர்ந்து நீடிக்கணுமான்றதெல்லாம் வந்து அவங்க அவங்க தனிப்பட்ட சப்ஜெக்ட் தான். ஆனா இந்த திருமணம் கடந்த உறவுல ஒரு பெண் இருந்தாக்கா அந்த பெண் என்னென்ன நெருக்கடி எல்லாம் எதிர்கொள்ளணுமோ அதே நெருக்கடி ஆண்களுக்கும் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு பெண்ணுக்கு தெரியாம ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு தெரியாம ஒரு ஆண் வரான். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் நடக்கக்கூடியது இப்படி வெளியில போட்டு இது ஒரு டாபிக் எடுத்து பேசுறீங்களே, இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி வந்து பொதுவாக இப்போ பொதுமக்களுக்கு அநேகமா இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சா இப்படி ஒரு கொஸ்டினை வந்து நிப்பாங்க இல்லையா. இப்போ திருமணம் கடந்த உறவுன்றது வந்து சட்டப்படி குற்ற செயல் கிடையாது. சமூகவியல் படி அப்படி இருக்கும் நபர்களை சமூகமே வந்து கேள்விக்குட்படுத்தும். இதுல வந்து பெரியார் பேரை சொல்லி கொண்டு ஒரு திருமணம் கடந்த உறவுக்கு பெண்களை வந்து ஒரு குழு தயார்படுத்துதுன்னா அது ரொம்ப ஆபத்தானது. பெரியார் கருத்தியலுக்கு ஆபத்தானது, பெண்களுக்கும் ஆபத்தானது. அதுல சிக்கிற பெண்களை வந்து திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி போறாங்க இல்லையா, அந்த பெண்கள் வந்து தன்னுடைய கணவனுக்கு தெரியாம தான் வராங்க. கணவனுக்கு தெரியாம அந்த முற்போக்கு ஆண் கூட செக்ஸ் தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தெரியாமலே வந்து அவங்க படம் எடுக்கிறாங்க. எடுக்கப்படுற படங்களை வச்சு மிரட்டுறாங்க ஒரு கட்டத்துல வந்து. அதெல்லாம் தான் அந்த குழுக்குள்ள நடக்குது. அது ஒரு குற்ற செயலா மாறுது. இப்ப நீங்க சற்று முன்பு கேக்குறீங்களா, அது ஒரு இருவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதுன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். நமக்கு தெரியாத ஒரு நபர்கள் குறித்து நம்ம பேச போறது கிடையாது. டான் அசோக் என்பவர் வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தன்னை பெரியாரிஸ்டாக அவருடைய சிறு வயதுல இருந்து அறிமுகப்படுத்தி கொண்டவர் பொதுத்தளத்துல. உதாரணத்துக்கு வந்து ஆர்குட்டு காலம்ட்டு ஒரு காலம் இருந்தது. அந்த ஆர்குட்டு காலத்துல வந்து தீவிரமாக வந்து இந்துத்துவவாதிகளோட களமாடுவார். அப்போ நானும் வால்டர் அவரு எல்லாமே ஒன்னா இருந்த காலகட்டம். அவரு வந்து தேர்ந்தெடுத்த முதல் மனைவி கூட ஆன்லைன்ல தான் பார்த்து விரும்பி லவ் பண்ணி திருமணமான பெண் அவங்க. அப்படி நீங்க வந்து ஒரு பெண்ணியம் பத்தி பேசுற நீங்க, பெரியாரியம் பத்தி பேசிட்டு இருக்க நீங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க எப்படி வாழறீங்கன்ற கேள்வி வந்து கண்டிப்பா முன் வச்சுதான் ஆகணும். அது ஒரு விவாதத்துக்கு உள்ளாகிற ஒரு, ஏன்னா யாருமே வந்து சமூகத்துல வந்து தனி நபர் கிடையாது. அப்படின்னா இந்த இடத்துல பெரியார் கூறியதா இதுக்கு விதையா இருக்கிறதோ? ஏன்னா பெரியாரின் விடுதலை அப்படின்ற புத்தகத்துல ஒரு பெண் தானாக சுதந்திரம் அடைகிறாள் என்றால் அவள் விபச்சாரி என்ற பட்டத்தோடு தான் அந்த விடுதலை பெற முடியும் அவர் சொன்னதாத்தான் அந்த புத்தகங்களை குறிப்பா சொல்றாங்க. அப்ப அவரு தான் இது போட்ட விதையோ? நல்லா இருந்த மக்களை இவங்க தான் கெடுத்துட்டாரோ அப்படின்ற எண்ணம் வரும்ல. நீங்க விடுதலையில வந்துதான் அந்த தகவல் குடியரசுல வந்தாக்கா நான் உறுதிப்படுத்த முடியும். ஆனா ஒரு பெண் சுதந்திரம் சொல்லி பேசவோ அதுக்கு இந்த சமூகத்துக்கு எதிராகவோ அவ வந்து வெளியே வரும் பொழுது அவள் மீதான விமர்சனங்கள் விபச்சாரத்தனம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் முன்வைக்க வாய்ப்புகள் இந்த சமூகம் அப்படிதான் இருக்கு. இந்த சமூகம் அப்படிதான் வாய்ப்புகளை பெண்களை வந்து இழிவுபடுத்தும் அப்படின்ற பொருட்பட பேசுகிறாரு. உதாரணத்துக்கு என்னைய பார்த்தாலே நானே வந்து கடந்த 20 வருஷமாக பெரியாரியல் குறித்து பரப்புரையில இருந்து ஆரம்ப கட்டத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு ஒரு 35 வயதுக்கு மதிக்கத்தக்க பெண்ணாக இருக்கும்போது என் மீது வந்து விபச்சார குற்றம் எல்லாம் சுமத்தப்பட்டது. காலப்போக்குல
நம்மளுடைய தொடர் செயல்பாடுகள் தான், நம்மளுடைய நடவடிக்கைகள் தான் வந்து. அந்த குற்றச்சாட்டு வர காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, இப்ப நான் இங்க பேச வருவதற்கு சற்று முன்பு கூட விசிக தலைவர் திருமா ஒரு நிகழ்ச்சியில வந்து அவருக்கு உட்கார வச்சு பூ குளியல் நடத்துறாங்க. அது உட்காந்துக்கு மாதிரி ஒரு புகைப்படம் வெளியே வந்திருக்கு. நான் அதையும் விமர்சனம் பண்றேன். என்னுடைய போக்கு என்னன்னாக்கா, கருத்தியலுக்கு அதாவது கருத்தியல்னா ஒரு வலதுசாரி இடதுசாரி எல்லாமே ஒரு கருத்தியலோட ஒரு பார்வையாளரா சில விமர்சனங்களை பொது ஊடகங்கள்ல வைக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து சுதந்திரம்ன்ற அடிப்படையில தான் வந்து ஜனநாயக நாட்டுல அனுமதி உண்டு. இல்ல, கருத்து இப்ப வந்து அரேபிய நாடுகள்லாம் வந்து நீங்க கருத்து ஒரு சில மதம் சார்ந்த விஷயத்துல இல்ல மேம், கருத்து சுதந்திரம் அப்படின்றது உங்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெண்களை எல்லாம் அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல அடிமையாவே இருக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்துல தான் நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற பெரியாரிஸ்டுகள் அந்த மாதிரி கருத்துக்களை தான் வெளியிடுறாங்க. அந்த கருத்துக்களை வைப்பவர் யாருன்னு நீங்க பாக்கணும். நான் வந்து நீண்ட காலமா கிட்டத்தட்ட 20 வருடமா ஒரு முற்போக்காளராக ஒரு மாற்று கருத்தை மட்டும் தொடர்ந்து என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுல முன்னிறுத்திக்கிற என்னை பிற்போக்குவாதியாக சொல்பவர்கள் அவருடைய என்ன காரணத்துக்காக சொல்றாங்க, என்ன அரசியல் இருக்குன்னு அதுல பாக்கணும். பனிமலர் வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, குடும்பம் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு. டான் அசோக்கும் பனிமலரும் தனிப்பட்ட குடும்ப நபர்கள் கிடையாது. அவங்களுக்காக ஒரு அரசியல் இருக்கு. அவங்க பொது தளத்துல இயங்குறவங்க. பனிமலர் வந்து பெரியாரியவாதியாகவும் டான் அசோக்கும் பெரியாரியவாதியாக இருந்தாங்க. அவங்க அந்த அடிப்படையில தான் வந்து என்னுடைய விமர்சனம் வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறேன். திருமணம் கலந்த உறவு 2020 லூலு குழு சர்ச்சையில நடக்கும் பொழுது திருமணம் கலந்த உறவுல இருந்த பெண்களை மிரட்டி அவர்கள் படங்களை வெளியிடுவேன்னு லூலு சொல்லுவதும், அல்லது அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் என்னை சந்திச்சு அதாவது என்ன நடந்ததுன்னு ஆதாரங்கள், குழுக்குள்ள இருக்கிற ஆதாரங்கள்லாம் என்கிட்ட வந்து கொடுத்து நான் அதை வந்து கேஸ் ஆக்குற அளவுக்கு என்னால 5 வருஷமா நாங்க போராடி அது ஒரு இது வந்து கேஸாவும் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒரு திருமணம் கடந்த உறவை வந்து அதுல எவ்வளவு பாதிப்பு, என்ன பிரச்சனைன்னு அதெல்லாம் தான் நான் பேசிட்டு இருக்க காலகட்டத்துல இவங்க வந்து பனிமலர் பன்னீர்செல்வம் வந்து யாரு எப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பனிமலர் பன்னீர்செல்வம் மட்டும் சொல்லல, சுந்தரவல்லியும் சொல்லியிருக்காங்க. அந்த சுந்தரவல்லி மேல் நான் வந்து அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கேன். பெரியார் சரவணுக்கு வந்து இவங்க காதலியா இருந்தாங்க போல, அந்த அடிப்படையில அந்த விஷயம் பிரச்சனை ஆகி வெளியில வந்து இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னது வந்து சுந்தரவல்லி. நான் வந்து அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குறேன். இப்போ இத வந்து இதே மாதிரி என் மேல பனிமலர் ஒரு கம்ப்ளைண்ட் போட முடியுமா? கடைசியா அவங்க இன்னைக்கு ஒரு பதிவு போடுறாங்க. அதுல வந்து இறுதியா வந்து சொல்றாங்க, இப்படியே வந்து அவதூறுகளை தொடர்ந்தால் நான் வந்து அவமதிப்பு வழக்கு போடுவேன்னு. தாராளமா போட சொல்லுங்க. இவங்க இதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா, தமிழச்சி என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் என்னை தொடர்ந்து அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற வரியில தான் தொடங்குது. தமிழச்சி மனநலம் பாதிக்கப்பட்டவள் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கே வந்து அவங்க மேல நான் கேஸ் போட முடியும். அவங்களுடைய என்னுடைய படத்தை வந்து போறத தவிர்த்துட்டாங்க. ஆனா நீ வந்து தமிழச்சி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்றதுக்கு சமீப காலமா நிறைய அந்த நூலுக்குள்ள சிக்கிய பெரியார் அனைவரும் சொல்ற ஒரே தேசிய கீதம் தமிழச்சி மனநலம் பாதிக்கப்பட்டவர். அப்ப அதே வார்த்தைய பனிமலர் பன்னீர்செல்வம் யூஸ் பண்றாங்க. ஆனா பனிமலர் பன்னீர்செல்வம் எதற்காக மனநல மருத்துவரை அணுகி கடந்த 5 வருடங்களாக அதுக்கான இது மருந்தை வந்து உட்கொண்டாருன்னு அவரால் சொல்ல முடியுமா? இதை நான் பேசினாக்கா ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்வாங்க. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மனநோயாளின்னு சொல்லுவாங்க. யார்டா மனநோயாளின்னு கூலா ஒவ்வொருத்துல பார்த்து அந்த தகவல் தேடலாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரசுகள் தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு 7 வருஷத்துக்கு முன்பு இவங்க வந்து டான் அசோக்கு கூட திருமணம் கடந்த உறவுல தனியா ஒரு குற்றம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த வந்து பிரான்ஸ்ல இருக்கிற எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அதை சொல்லும் தோழர்கள், பெரியாரிஸ்ட் தோழர்கள் அது விமர்சனமா வைக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு இன்னும் தெரியாது. இந்த மிக சமீபத்துல அவங்க திருமண படத்துக்கு நான் வந்து 2022 பேச ஆரம்பிக்கும் போதுதான் அது வந்து ஒரு அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயத்துக்கு போய் அப்புறம் வேற மாதிரியான சில சர்ச்சைகள் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பனிமலர் இந்த பதிவுல செஞ்சு வச்சிருக்காங்க. நான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது ட்விட்டர்ல டான் அசோக்கு பேசுவதற்கு பதிலாக இது இவங்க வந்து ஃப்ரண்டா இருக்காங்களாமா, இவங்க வந்து எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி இவங்கள விட்டு எழுதி வைக்கிறார். மனைவிக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறார். இப்ப கூட இந்த பெண் தான் வந்து பேசுறாங்களே தவிர அசோக் வந்து பேசவே இல்லை. அப்ப அதோடைய இது பாருங்க,
ஒரு பொதுத்தளத்துல தன்னை வந்து நான் பண்ற டைம்ல கூட இந்த வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட இது மாதிரி யாரால பேச முடியுமா? ஒரு பெண் வந்து என்னை தாக்குறாங்க அப்படின்னா, என்னுடைய பேஜ்ல இன்னமும் அப்படியே தான் விட்டு வச்சிருப்பேன். பாரு எங்க வந்து நான் வந்து பனிமலர்ல அதுவும் சமீப காலத்துல நான் எங்க பேசியிருக்கேன். இதுக்கான பதிலு என்னுடைய இதுல வந்து என்னுடைய லைவ்ல Facebook லைவ்லயோ அல்லது எழுத்துப்பூர்வமாக நான் கண்டிப்பா பதிவு செய்வேன். அதுல வந்து நிறைய விஷயங்கள் பதிவு செய்யறாங்க. உங்களுக்கு முரண்படுற விஷயம் அவங்க தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை வந்து நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. எஸ். ஒரு திருமணம் கடந்த உறவுக்கு நகர்ற ஒரு கணவனால் பாதிக்கப்படுற பெண் மனைவி நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய கணவன் இன்னொரு பெண் கூட வந்து உடல் தொடர்புல இருக்காருன்னு சொன்னாலே அது சட்டப்படி குற்றச்செயலா இருக்க முடியாட்டினாலும் விவாகரத்து பெறும் உரிமை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இது வந்து கணவன் வந்து உறுதிப்படுத்தணும். இப்போ நான் வந்து டான் அசோக் என்பவரை வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனவாதியத்தாக பாக்குறேன். ஒரு பண்ணை அடிமை முறையில அந்த பண்ணையார்த்தனம் இருக்கு இல்லையா, அந்த பெண்களை வந்து வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்வது, அதுதான் தன்னுடைய இதில் நடத்தியிருக்காரு. ஒருவேளை நான் 2022 அந்த விஷயத்த பேசாம இருந்தா அவரு பனிமலர் எப்படி யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு, தொடர்ந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி குறித்தான். அவங்களுடைய சர்ச்சை வந்து 2022 உருவாகின பிறகு அவரு இதுவரைக்கும் பொதுத்தளத்துல எதுவுமே பேசல. அப்போ இவ்வாறான நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிற சில சில விஷயங்கள் அவங்க என்னை குறித்து இழிவாக பேசி பதிவு செய்யற விஷயத்துக்கு எதிராக தான் நான் என்னுடைய இதை வந்து நான் பதிவு செய்யறேன். இப்படித்தான் இந்த பிரச்சனை உருவானது.